ஆக்டர் நாகார்ஜுனாவுடைய திருமண மண்டபம் இப்போ சுக்குநூறா இடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இதை அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற ஏரியை ஆக்கிரமித்து இந்த திருமண மண்டபத்தை கட்டியிருக்காங்க, அதனால் நாங்கள் இதை இடிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நாகார்ஜுனா அவர்கள், இது வந்து என்னுடைய சொந்த இடம், என் சொந்த இடத்துல தான் நான் கட்டியிருக்கேன், சம்பந்தமே இல்லாமல் இப்போ இதை இவங்க இடிச்சிருக்காங்க, எனக்கு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் நாகார்ஜுனா சொல்கிறாரு. ஸோ இப்படி இருந்துட்டு இருக்க நிலையில் அங்கே இருக்கிற மக்கள் இது ஆக்கிரமிப்பில் தான் இருக்குது, இது இந்த இடம் மாதிரி இடத்த ஆக்கிரமிக்கிறதுனால எங்களுக்கு நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னதான் நடந்தது ஹைதராபாத்தில் இருக்கிற மாதப்பூர் அப்படின்ற அந்த இடத்துல தும்மிடிகுண்டா அப்படின்ற ஏரியில் உண்மையாகவே நாகார்ஜுனா ஆக்கிரமிச்சு தான் கட்டியிருக்காரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விரிவாக பேசுவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காலி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் லோகசுச்சி. ஹைதராபாத்தில் இருக்கிற மாதப்பூர் அப்படின்ற ஏரியாவில் தும்மிடிகுண்டா அப்படிங்கிற ஏரிக்கு பக்கத்துலேயே என் கன்வென்ஷன் சென்டர் அப்படின்னு ஒரு திருமண மஹால் இருக்குது. இது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா அக்கினேனி அப்படிங்கிற இந்த ஆக்டரோடது. ஸோ இவர் வந்துட்டு இந்த திருமண மஹாலை கட்டியிருக்காரு. இது கிட்டத்தட்ட 27,000 ஸ்கொயர் ஃபுட் கொண்ட ஒரு இடம். நீங்கள் வந்து 3000க்கும் மேற்பட்ட மக்கள் வரலாம், அதாவது ஒரு இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹால் அது. நீங்கள் வந்து கல்யாணம், நிச்சயதார்த்தம், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ், ஃபேன்ஸ் மீட்டு, ப்ரெஸ் மீட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஹாலில் நடக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹால் வந்து தும்மிடிகுண்டா அப்படிங்கிற அந்த ஏரியா ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதை இடிச்சிருக்காங்க. ஸோ இதை இப்படி இடித்ததுக்கு பிறகு இதற்கான காரணமாக அரசு அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்கள்கிட்டேருந்து வந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, ஐயப்பன் காலனி அப்படிங்கிறது அங்கே இருக்கிற ஒரு ரோடு, அதாவது 100 ஃபீட் ரோடு, அந்த இடத்துல தண்ணி தேங்குது. அதுக்கு காரணம் தும்மிடிகுண்டா அப்படிங்கிற அந்த ஏரிக்கு மழை நீரெல்லாம் போக முடியாமல் அங்கே நிறைய ஆக்கிரமிப்பு இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல தண்ணி தேங்குது அப்படின்னு அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இதை தொடர்ந்து தான் இப்போது ஹைட்ரா அப்படின்ற குழுவினர் இந்த இடத்தை இடிச்சிருக்காங்க. ஸோ யார் இந்த ஹைட்ரா குழுவினர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு. ஸோ அரசாங்கம் பேரிடர் காலத்தில் ஏற்படுற விஷயங்களையும் சரி, இந்த மாதிரி ஆக்கிரமிப்புகளை அகற்றுறதுக்கும் சரி, வடிகால், இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் சரி ஒரு குழுவை கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணாங்க. அந்த குழு தான் ஹைட்ரா அப்படிங்கிற இந்த குழு. ஹைட்ராக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த ஹைதராபாத் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் அண்ட் அசெட் மானிட்டரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது தான் இந்த ஹைட்ராக்கான ஃபுல் ஃபார்ம். ஸோ இதிலே நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, அசெட் மானிட்டரிங் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஆக்கிரமிப்புகளை அகற்றுறது தான் அவங்களுக்கு முக்கியமான வேலையே. இது இல்லாமல் பேரிடர் காலத்துலேயும் இவங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கும். ஸோ இந்த குழு வந்து டைரக்டாக முதலமைச்சருடைய கண்காணிப்பிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு குழு. ஸோ இப்போது இந்த குழு தான் வந்து என் கன்வென்ஷன் சென்டர் அப்படின்ற நாகார்ஜுனாவோட அந்த திருமண மண்டபத்தை இடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதை தொடர்ந்து ஆக்டர் நாகார்ஜுனா அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து சட்டவிரோதமான எந்த செயலையும் ஈடுபடலை அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்கு தான் முதல்ல இந்த பதிவே போடுறேன். அண்ட் இந்த விஷயம், அதாவது குறிப்பாக இந்த திருமண மஹால் வந்து என்னுடைய தனிப்பட்ட தனியார் நிலத்தில் தான் கட்டப்பட்டிருக்கு, நான் எந்த இடத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணல. அண்ட் அது கவர்மெண்ட் இடமும் கிடையாது, அது முழுக்க முழுக்க என்னுடைய நிலம், ஒரு அங்குலம் கூட அது வந்து கவர்மெண்ட்டுக்கான இடம் கிடையாது, தனியாரோடைய என்னுடைய இடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த இடத்தை இடிக்கக்கூடாதுன்னு நான் ஆல்ரெடி ஸ்டே வாங்கி வச்சுருக்கேன், அதையும் மீறி தான் அவங்க அதை இடிச்சிருக்காங்க. ஸோ இது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை கவர்மெண்ட் இதை இடிக்க சொன்னாங்க, கோர்ட்டில் வந்து இதை இடிக்கணும்னு ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா நானே அதை பண்ணியிருப்பேன், நான் ஒரு நல்ல குடிமகன் அப்படிங்கிறதுக்கா எடுத்துக்காட்டாக நானே அதை இடிச்சிருப்பேன், பட் இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த மாதிரி என்னோட இடத்துல கட்டின ஒரு ஹாலை இவங்க இடித்ததுனால எனக்கு நிவாரணம் கொடுக்கணும், இது ரொம்பவே இல்லீகலாக இருக்குது, இதை இடிக்க போகிறேன்னு அன்னைக்கு அதாவது இன்னைக்கு காலையில் எனக்கு எந்த முன்னறிவிப்புமே இல்லை
அதனால எனக்கு இதிலிருந்து நிவாரணமும் வேணும், அதையும் நான் சட்டப்படி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவையும் போட்டிருக்காரு நாகார்ஜுனா அவர்கள். ஸோ இப்படி இவர் ஒரு பக்கம் பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவுக்கு கீழேயே நம்ம அதுக்கான ரிப்ளை கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. எக்ஸாக்டாக அந்த கன்வென்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்கிற அந்த திருமண ஹால் இருக்கிற இடத்தோட ஃபோட்டோஸை எல்லாருமே பதிவு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏரிக்கு ரொம்ப பக்கத்துலலாம் அந்த இடம் இல்லை, எக்ஸாக்ட்லி ஏரி, அதாவது ஏரியோட அந்த மண்டபத்தோட செவுத்தில் தான் ஏரியோட தண்ணியே நிற்கிது. அந்த அளவுக்கு நியர்பை இருக்கிற பிளேஸோட வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே மக்கள் ஷேர் பண்ணி இதுதான் ஆக்கிரமிப்பில் கட்டப்படாத இடமா அப்படின்னு நாகார்ஜுனாவை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் மக்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அவருக்கு ஆறுதலும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்க, அது எப்போவும் எக்ஸ் தளத்தில் மக்கள் நமக்கு பிடிச்ச நடிகருக்கு ஆறுதல் சொல்கிற விதமாக இல்லை அதெல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஆறுதலும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மக்கள் இந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி கேள்வியும் எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹைட்ரா அப்படின்ற இந்த அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு இதை இடிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஹைகோர்ட்ல இந்த மண்டபத்திற்கு எதிராக கேஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் குறிப்பாக இந்த மண்டபத்தை இப்போதைக்கு இடிக்கக்கூடாது அப்படின்னு இடைக்கால தடை விதிச்சு ஒரு ஸ்டேவும் வாங்கியிருக்காங்க. அண்ட் அதையெல்லாம் தாண்டி தான் இப்போ ஹைட்ரா அப்படின்ற இந்த அமைப்பினர் அந்த இடத்த இடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க கரெக்டாக ஆக்கிரமிப்பில் இருந்த இடத்த தான் இடிச்சாங்களா இல்லை உண்மையாகவே நாகார்ஜுனாவுடைய சொந்த இடத்துல இருந்த மண்டபத்தை இடிச்சாங்களா அப்படிங்கிறது இனிமே வரும் காலங்களில் தான் தெரியும். ஒருவேளை அவருக்கு நிவாரணம் கிடைக்குமா இல்லை அது ஆக்கிரமிப்பில் இருந்த இடம்தான் அப்படிங்கிறதெல்லாம் இனிமே வரப்போகிற தீர்ப்புகளில் தான் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்னொரு பக்கம் இதை மக்கள் சொல்கிறாங்களா இல்லை இந்த ஆன்லைனில் செய்தி போடுவாங்களே அந்த ஆர்டிக்கல் பேஜ்லாம் சொல்கிறாங்களான்னு தெரில. நான் இதை டாப்பிக்காலாம் படித்தேன். ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்த உடனே சமந்தாவின் பாவம் சும்மா விடுமா, சமந்தா பாவம் பழிவாங்கியது அவரது முன்னாள் மாமனாரை, இந்த மாதிரி ஹெட்லைன்ஸ் எல்லாம் படிக்க முடிஞ்சுது. ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே சமந்தா அண்ட் நாக சைதன்யா டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. அண்ட் இப்போ நாக சைதன்யா அண்டு சோபிதா துலிபாலா இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டும் ஆயிருக்குன்னு. ஸோ இந்த விஷயத்துக்கு சமந்தா ஃபீல் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஏற்கனவே இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் அவங்களுடைய ஃபீலிங்கான கருத்துக்கள்லாம் பதிவிட்டாங்க. ஸோ அதுவுமே மீமாச்சு. நீங்கள் ஏன்டா இவ்வளோ அழுவுறீங்க அப்படின்னு சமந்தா கேட்குற மாதிரிலாம் மீம் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நாகார்ஜுனா அவர்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தோன்னே இது சமந்தாக்கு பண்ண பாவம் தான் அப்படிங்கிற மாதிரியும் இப்போது இந்த ஆன்லைன் செய்தி நிறுவனங்களில் செய்தி வர்றதையும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஃபைனலி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஆக்கிரமிப்பு இடத்துல கட்டப்பட்டது அகற்றப்பட்டுச்சா இல்லை சொந்த இடத்துல கட்டப்பட்டது அகற்றப்பட்டுச்சா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அது ரொம்ப பெரிய கன்வென்ஷன் ஹால். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3000க்கும் மேற்பட்டோர் அங்கே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதில் இன்னும் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மண்டபத்தை இடித்தது ஹைட்ரா அப்படின்ற குழுவினர். அண்ட் இந்த குழுவினர் இருக்கிற கண்காணிப்பு முதலமைச்சரோட நேரடி பார்வையில் இருக்கிற ஒரு குழு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த முதலமைச்சரோடைய மகளுடைய நிச்சயதார்த்தமே அந்த கன்வென்ஷன் சென்டர் ஹாலில் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது இன்னுமே ஒரு நோட்டபிள் திங். ஸோ என்ன நடக்க போகுது நாகார்ஜுனாவுடைய இந்த மண்டபத்தை இடித்த கேஸில் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போது இந்த விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை பண்ணேன். இது மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் கேர்லி ரிப்போர்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. This is லோகு சுஜி.